Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். திருச்செந்தூர்ல உள்ள போய் நுழைஞ்சிருக்கேன், வெக்கமா இல்ல? விஜய் மாமாவுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிச்சுல்ல, மாமா மாமா விஜய் மாமா. சங்கீதா ஆண்டியை வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க மாமா. தஞ்சை அண்ணாவை தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிட்டுங்க மாமா. சாஷா அக்காவை ஒன்னா வச்சிங்க மாமா. தாத்தா சந்திரசேகரை வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க மாமா. தனிப்பட்ட விவகாரம் தனிப்பட்ட விவகாரம். இந்த குடும்பமே ஒரு ஏமாத்து குடும்பம்ன்றதுக்கு எப்படி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா போய் எங்க உட்காந்துருக்காரு, ஜக்கி வாசுதேவட்ட உட்காந்துருக்காரு. அம்மா என்ன பண்றாங்க, திருப்பதியில போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. இவர் போய் திருச்செந்தூருக்கு போறாரு. என்னடா அரசியல் பண்றீங்க, சினிமா வச்சுக்கிட்டு? லெக்கின் போடுற குரூப் இருக்கு பாருங்க, அதுக்கு விவசாயே கிடையாது. அது பேசாம வீடியோ எடுத்து ஆடிட்டு இருந்தது. அன்னைக்கு நான் ஜெர்மனில இருந்து பிளைட் ஏறி அங்கிளுக்கு ஓட்டு போறதுக்கு வந்திருக்கேன், உங்களை எப்படி ஏமாத்துறான்றதுக்காக இவ்வளவு அழுவுறேன். குஷ்பு வா வா, கஸ்தூரியா வா, அப்புறம் ராமாயணத்தில் நடிச்ச ஸ்மிருதி இரானியா வாங்க, கங்கனா ரணவத்தா வாங்க, எல்லாத்தையும் இழுத்து கூத்தாடி கும்பல்லாம் இழுத்து போட்டு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே பால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். ஏப்ரல் 23 மக்கள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கிட்டாங்க. அதாவது வாக்கு பெட்டியில் அவங்களுடைய வாக்குகளை பதிவு செஞ்சுட்டாங்க. அது எந்த மாதிரியான தீர்ப்புங்கிறது மே 4 தெரியும். அதுக்குள்ளே ஒரு மௌனமான ஒரு தீர்ப்பு அங்கே தூங்கிட்டு இருக்கு. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. மீண்டும் ஸ்டாலின் ஆட்சி தொடரும், 200 தொகுதிகளுக்கு மேலே வரும் அப்படின்னு அதன் திமுக கூட்டணி கட்சிகள் நம்பிக்கையுடன் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை ஆளுங்கட்சிக்கு எதிரான ஆளாக இருக்குது, அவங்க மீன தவறுகள்லாம் நிறையா இருக்குது, அதனால் விஜய் வாக்கு பிரிக்கிறதுனால நாங்கள் தான் வருவோம், எடப்பாடி தலைமையில் சிறப்பான ஆட்சி அமையும், மீண்டும் நல்லாட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு அவங்க. ஒரு விரல் புரட்சி நடத்திட்டோம், நாங்கள் விசில் எடுத்தோம், தெருவாக ஊதுனோம், எங்களுக்கு பலமான வரவேற்பு இருக்குது, ஏகப்பட்ட ஆதரவு இருக்குது, அமைச்சரவை லிஸ்ட்டே நாங்கள் ரெடி பண்ணிட்டோம், பதவி ஏற்கிறது மட்டும்தான் பாக்கி, அதுக்கு நல்ல நாள் பார்த்துட்ருக்குறோம், முடிவு வந்தோடனே நாங்கள் பதவி ஏற்றுருவோம், இன்னொன்று அமைச்சர் அப்படி லிஸ்ட்லாம் போட்டு வச்சுட்டாங்க தாவேக்கா. இதெல்லாம் இப்படிலாம் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ இதுக்கிடையில் திருப்பியும் அந்த டிவிகே பேச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல பல சம்பவங்களில் தங்களை குறை சொன்னாவே தங்களுக்கு இடையூறாக இருக்கிறது திமுக தான். எங்கள் பழி வாங்குறாங்க, சரி செய்கிறாங்க, எங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகள். இப்போவும் கூட நேற்று முந்தாள் கூட ஆதரவு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. திமுக சரி அது ரூமர் பரப்புகிறாங்க அப்படி இப்படின்லாம் நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறார். இதெல்லாம் இதுக்கிடையில் விஜய் அது என்னன்னு இப்போ ஜோசப் விஜய்னு ஹச்ராஜா சொன்னார். அப்போ எல்லோரும் ஒரு மாதிரியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரே ஆமாம் ஜோசப் விஜய் தான் சொன்னார். சர்ச்சைக்கு போனார், முட்டி போட்டுக்கிட்டு அதெல்லாம் நடந்தார். அதெல்லாம் சிறுபான்மை வாக்கு கவர்வதற்காக அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் அங்கே போய் வேலை எடுக்கிறாரு. விஸ்வரூப தரிசனமாக அந்த தரிசனத்தை பார்க்குறாரு. அங்கே ஏதோ சிறப்பு யாகம் நடந்து தான், எதிரிகளை வீழ்த்தி ஆட்சி கட்டில் அமர்றதுக்கான சிறப்பு பூஜை நடந்து தான், புஷி நடந்தது தான், தலைமையில் நடந்து தான், அது முன்னிலையில் நடந்துனாங்களாம். இவர் போய் அதில் இன்னைக்கு தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்துருக்கிறாரு. இப்போ அதில் இப்போ ஒரு பத்திரிகையில் படிக்கும்போது ஒன்று சொல்கிறாங்க, அவர் இந்து மத சடங்குகள்லாம் மதிப்பார், குறிப்பாக ஜோதிடர்கள் சொல்கிறத நம்புவார். அப்படி ஜோதிடர்கள் சொல்கிறத நம்புறதுனால தான் இந்தளவுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இவ்வளவு பேசு பொருளாகவும் தினந்தோறும் பேசு பொருளாகவும் தினந்தோறும் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தூங்க விடாமல் அடிக்கிறாரு. அந்தளவுக்கு நம்பிக்கை உடையவர் அப்படிங்கிறாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மையிலுமே அவர் இந்து மத சடங்குகளை மதிக்கிறாரா, மதிக்கலையா? இல்லை இயேசுவை மதிக்கிறாரா, அங்கே வழிபாடு அங்கே முறை நடத்துகிறாரா? இல்லை இது எலெக்ஷனுக்காக ட்ரெண்டா? இல்லை அங்கேயும் ஒரு பூஜையை போடுவோம், அந்த மக்களையும் கவருவோம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை இப்போ ஒருத்தர் பதிவு போட்டிருக்கிறாரு பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி ஆகிப்போச்சு, சிறுபான்மை வாக்குகளை கவருவதற்காக இந்த மாதிரிலாம் நாடகம் போட்டார், எலெக்ஷன் வரைக்கும் அங்கே போகல,
எது இந்து மத மக்கள் போகல. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி போகிறாரு. இப்போ ஓட்டு போட்ட சிறுபான்மையினர் மக்கள்லாம் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அது ஒரு பதிவு ஓடிட்டுருக்கு. நீங்கள் இந்த அரசியலை பார்த்துட்டு வரீங்க, உங்களுடைய பார்வையில் இது எப்படி தோணுது அவர் நடவடிக்கைகள்லாம்? இப்போது மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறாங்க தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் ஒரு முருகன் இருக்கார், திருச்செந்தூரில் ஒரு முருகன் இருக்கார், அறுபடை வீட்டில் வந்து அது ஒரு படை வீடு, இது ஒரு படை வீடு. திருப்பரங்குன்றத்தை வச்சு இவங்க தீபத்தூண் கலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருந்த அன்னைக்கு ஜோசப் விஜய் வாய மூடிட்டு தான் இருந்தார். ஆமாம், அன்றைக்கி அந்த என்ன பதிலாச்சுன்னு எல்லாரும் கேள்வி கேட்டாங்க, பதில் அன்றைக்கி ஜோசப் விஜயா இருந்தார். இப்போது திருமுருகனை வந்து தேடிட்டு போயிருக்காரு, இன்றைக்கி வெறும் விஜயா இருக்கார். அதாவது இந்த குடும்பமே ஒரு ஏமாத்து குடும்பன்றதுக்கு எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய மத நம்பிக்கையை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அது அவங்களுடைய பிறப்பின் வழியாக வருவது, டிஎன்ஏயில் வருது, ரத்தத்தில் இருக்கிறது. அந்த மத நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய தனி மனித உரிமை, சுதந்திரம், அப்படி தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனால் நீ யார் என்பதை வெளிக்காட்டிக் கொள்வதில் இருக்கின்ற குழப்பத்தை வந்து உன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்தினா நீ ஒரு பச்சோந்தி. ஏன் பச்சோந்தின்னு சொல்லணும்னா, இந்த தேர்தல் முடிவுகளே இந்த நாடு எப்படி எதிர்பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாடு ஒரு முடிவை எதிர்பார்க்குது. நாக்பூர் வந்து நம்ம ஏற்பாடு செஞ்ச முடிவு வருமானு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 3% வந்து நம்ம வந்து சீமான், ஐபிஎஸ், தமிழிசை, விஜய் இவங்களெல்லாம் வச்சு திராவிடத்தை செதைச்சிட்டோமா, யார் இருந்தால் எனக்கு என்ன, நாங்கள் 3% எல்லா இடத்துலையும் உட்காந்துருப்போம் அப்படின்ற காரணத்தால் தான் இப்போ தான் ஆர்என் ரவியை வந்து அனுப்பிட்டு கொஞ்சம் ஹபாடான்னு இருந்தோம். அதுக்குள்ளே அடுத்தது வந்துக்குது அரை ஏக்கர்னு ஒன்று. அது வந்த உடனே என்ன பண்ணுது, இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடுன்றது மட்டும் சொல்லாமல், இந்தியா என்பது பன்முகத்தன்மையை கொண்ட நாடு அல்ல அப்படின்னு நேற்று திருவாய் மலர்ந்துருக்கு. இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. இப்படி வர்றது போகிறதெல்லாம் உளறிட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்லி நமக்கு வாய் வலிக்குது, டயர்டாகுது. இப்போது தமிழகத்து மக்கள் வந்து தங்களுடைய முடிவுகளை வந்து அவங்க ஏற்கனவே தெரிவிச்சிட்டாங்க. தெரிவிச்சிருக்கிற இடத்துல வந்து 2-3 விஷயங்கள் வந்து பேசுறதுக்காக தான் நான் இது வந்து எடுக்கணும்னு நினச்சேன். தேர்தல் முடிவுகள் வந்த பிற்பாடு பார்த்தா அதுக்கு பிற்பாடு மாற்றி பேசின மாதிரி இருக்கும். ஆனால் நாம் வைக்கின்ற விமர்சனத்தை நேர்மையாக, சட்டப்படி வைக்கின்ற விமர்சனத்தை எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் நம்ம வந்து வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் பாருங்கள், ஜனநாயகன் படம் என்பது எப்படி தடை செய்யப்பட்டது, அதற்கு யார் காரணமாக இருந்தார்கள் என்றதெல்லாம் ஃபுல்லாக டாக்குமெண்டட். சென்னை உயர்நீதிமன்றம் வந்து படத்தை வெளியிடலாம் என்று சொன்ன 24 மணி நேரத்திற்குள் 2 நீதிபதிகள் கொண்ட தலைமை நீதிபதி அமர்வில் போய் தடை உத்தரவு வாங்கினாங்க. அந்த தடை உத்தரவு வாங்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் போய் ஏதாவது உத்தரவு வாங்கிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு தணிக்கை வாரியம் கேவியட் பெட்டிஷன் போட்டு எங்களை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுன்னு முன்னாடி போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் ஏற்கனவே இருக்க தனி நீதிபதிக்கிட்ட உங்கள் வழக்கை நடத்துங்கன்னு சொன்னாங்க. அந்த வழக்கை வந்து திரும்ப பெற்றுக்கொண்டு விட்டார்கள். தே விட்ரா அந்த பெட்டிஷன். முடிஞ்சுதா? அதுக்கு பிற்பாடு ரெவ்யூக்கு போகல. ரெவ்யூ பெட்டிஷனுக்கு உண்டான வந்து கமிட்டியை ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கல. படம் பெட்டியில் தூங்கிட்டுருக்கு. இது எல்லாத்துக்கும் இவனுங்க என்ன கதை சொன்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த கான்ஸ்பைரி தேரின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க ஆரம்பத்துலேருந்து. எங்கள் மேலே சதி கோட்பாடு, சதி பண்ணி எங்களை காலி பண்ணுறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். முடிவுகள் என்னவாக வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அயோக்கியமான கூட்டங்கள் வந்து அயோக்கியத்தனமான அரசியலை பண்ணுறாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு சாம்பிள். இப்போ உதாரணமாக இந்த தேர்தலுக்கு வந்து ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி படம் வந்து கசிய விட்டார்கள். முதல்ல 4-5 சீன் கசிஞ்சுது, அப்புறம் மொத்த படமும் வந்தது. எல்லோரும் என்ன பண்ணாங்க, இந்த படத்தை வந்து சட்டவிரோதமாக வெளியிட்டிருக்கிறதால சைபர் விங் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு புகார்லாம் போச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரொம்ப பேசலை, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு விட்டார். அப்போது நான் என்ன சொன்னேன், இந்த படத்தை வெளியிட்டதனுடைய நோக்கம் இப்போதைக்கு இது வராது, தேர்தலுக்கு எந்த விதத்திலாவது இது உபயோகப்படும்ன்றதுக்காக தான் இவங்க திட்டமிட்டு வெளியிட்டிருக்காங்கன்னு நம்ம சொன்னோம். சொல்லும்போது அந்த படத்தில் இருந்த வாட்டர் மார்க் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரூஃப் இருக்குது பாருங்கள், அது வந்து எடிட்டர்ஸ் ரெஃபரன்ஸ்னு இருந்தது. எடிட்டருடைய ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அவருடைய இடத்திலிருந்து தான் அது வெளிவந்திருக்கிறது என்று பேசப்பட்ட போது எடிட்டர்லேருந்து எல்லாம் சொன்னாங்க, எங்கள் தொழிலை அழிச்சிக்கிறதுக்கு உண்டான வேலையை நாங்களே செய்ய மாட்டோம், அப்படிப்பட்ட துரோகத்தை செய்கிறத வந்து ப்ரொடியூசருக்கு செய்கிற பாவம், இப்படிலாம் பண்ணால் சினிமா இண்டஸ்ட்ரி அழிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு திரையுலகத்திலேருந்து பல பேர் பேசினாங்க. ஆனால் அப்போது இந்த அயோக்கிய கும்பலை என்ன அறிக்கை வெளியிட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்படியும் பிஜேபி இவங்களை பார்த்து கோச்சிக்கு போகிறதில்ல, அவங்க சார்பாக தானே இவங்க நிற்கிறாங்க. இப்போது அதுக்கு ஒரு காரணம் இருக்குது.
விஜய் இந்த தேர்தலில் செய்திருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சாரத்தையும் நீங்கள் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி வரைக்கும் எடுத்தீங்கன்னா திமுகவை திட்டுவதை தவிர அதுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வேறு எதுவுமே இல்லை. சீமானுக்கு எப்படி திமுகவையும் பெரியாரையும் மட்டுமே திட்டுற அஜெண்டா கொடுக்கப்பட்டதோ அதே அஜெண்டா விஜய்க்கு கொடுக்கப்பட்டது. விஜய் கடைசி 2 நாளில் பிஜேபி பற்றியும் எடப்பாடியை பற்றியும் பேசினாரே ஒழிய அவர் காலையில் எழுந்ததில் சாயந்தரம் வரைக்கும் வாந்தி எடுத்தது ஒரே ஒரு விஷயம்தான், திமுக எதிர்ப்பு, தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி. அந்த விதத்தில் நாக்பூரோட ஏற்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னது மாதிரி குலைச்சிட்டு வா, நான் சொன்னது மாதிரி சுற்றிட்டு வா, திமுக திமுக திமுகன்னு பேசு, உன்னுடைய ரசிகர்கள் மத்தியில் திமுக எதிர்ப்பு மனநிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக விதைக்கப்பட்டவர் தான் விஜய். அதுக்கு பல உதாரணங்கள் சொல்லிட்டேன். வருமான வரி வழக்கு, ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது, கரூர் வழக்கு. கரூர் வழக்குக்கு எடுத்துங்க, இவங்களே நீதிமன்றத்திற்கு போன அந்த வழக்கு செப்டம்பர் 27 நடந்த சம்பவம். சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்புக்கு பின்னால் உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து அமைத்த அஜய் ரஸ்தோகி குரூப் குழு இருக்குல்ல, அந்த குழு இன்றைய தேதி வரையில் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகள் என்ன? ஒரு வழக்கில் 41 பேர் செத்து போயிட்டாங்க. அந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் செந்தில் பாலாஜியினுடைய குழு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நாளாக என்ன சொல்லிட்டு இருக்கேன், கூட்டத்தை கொண்டு வருவதற்காக, படப்பிடிப்பு நடத்துவதற்காக விதிமுறைகளை மீறி படக்கருவிகளை கொண்டு வந்ததனுடைய புலனாய்வை சரியாக செய்யாமல், விமான நிலையத்தில் சரியாக விசாரணை நடத்தாமல், எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன், எத்தனை மணிக்கு திரும்பி வரன்றதெல்லாம் எடுத்திருந்ததை இவர் மாட்டியிருப்பார். அன்றைய தேதிக்கே தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழக்கில் விஜயை சேர்க்காத தப்புன்னு இன்ன வரைக்கும் நான் குற்றம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இப்படி பல குற்றங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த படம் எல்லாரும் ஒரு 6 பேரை கைது பண்ணாங்கல்ல. ஜனநாயகன் படம் வந்த உடனே 6 பேர் கைது பண்ணான். அன்றைக்கி நான் சொன்னேன் அவனுடைய ஒப்புதல் வாக்குமூலம் வரணும். அந்த ஒப்புதல் வாக்குமூலம் வந்ததுன்னா யார் காரணம்னு தெரியும் சொல்றதுக்கு முன்னாடி இந்த குழு என்ன பண்ணுறான், இந்த படத்தை கசி விட்டதுக்கு காரணம் எல் முருகனும் உதயநிதி தான் காரணம்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டானுங்க. யார்? தாவேக்கா. அன்றைக்கே நான் சொன்னேன் எல்முருகன் ஒரு நோட்டீஸ் அனுப்பலாம், வழக்கு போடலாம், உதயநிதி வழக்கு போடலான்னு சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், தேர்தல் முடிந்த உடனே இந்த 6 பேர் கைது பண்ணான் இல்லையா, அதுக்கு அடுத்தது அந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர், எடிட்டர், அவர் பேர் என்ன, பிரவீன்குமாரோ ஏதோ ஒரு பேர் இருந்தது பார்த்தேன். அந்த எடிட்டருடைய கவனக்குறைவின் காரணமாகத்தான் அந்த படம் வெளியிடப்பட்டது. எப்படி? கவனக்குறைவின் காரணமாகத்தான் அந்த படம் வெளியே வந்துவிட்டது. ஆகவே அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குல்ல, படத்தொகுப்பாளர்கள் சங்கத்திலிருந்து அந்த படத்தினுடைய பிரதானமான படத்தொகுப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். He has been suspended from the Association of Editors. இப்போ இது சொல்கிற செய்தி என்ன? இதுக்கு பேர் வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு இருக்குது. வைக்கேரியஸ் லைபிலிட்டின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு கீழ் இருக்கின்ற வேலையாட்கள், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள் யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களுக்கு நான் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த படம் என்கின்ற ப்ராப்பர்ட்டி என்பது பட தயாரிப்பாளர், நடிகர், எடிட்டர், இந்த மாதிரி ஒரு 6-7 பேர் கையில் தான் இருக்கும். அப்படி எடிட்டர் கையில் இருக்கிற அந்த படத்தினுடைய தொகுப்பு இருக்கு பாருங்க, அவர் தொகுத்து கொடுப்பது தான் முழு படம். மொத்தமாக குப்பையாக கொண்டு போய் ஒரு 5 டன்னை கொட்டினா கூட அதை பார்த்து 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 இந்த படத்தை முழுமையாக உருவாக்குறவர் எடிட்டர். அந்த எடிட்டர் டேபிள்லேருந்து வந்ததுன்னு சொன்னீங்க. இன்றைக்கி மாலை நேரத்து சங்கிகள்லாம் பயங்கரமாக குலைச்சி முடிச்சிட்டாங்க. விஜய் மேலே எப்போ பார்த்தாலும் சதி சொல்கிறாங்க, அதை சொல்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. 4 நாளாக ஒரு பையனும் வாயை திறக்கல. நான் ஏன் இப்படி எனக்கு கோவம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, எவ்வளோ வேணால் அயோக்கியத்தனம் பண்ணுங்க, எவ்வளோ வேணால் திருட்டுத்தனம் பண்ணுங்க, முள்ள மாதிரித்தனம் பண்ணுங்க, அடுத்தவனை பார்த்து கை நீட்டுறீங்களோ, உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அசிங்கமா இல்லையா? ஒரு எடிட்டரோட டேபிள்லேருந்து வந்ததுன்ற காரணத்தால் தானே எடிட்டர் அசோசியேஷன் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய கைகள் இருக்குல்ல காவல்துறை, அந்த காவல்துறை அந்த எடிட்டரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணுமா வேணாமா? கஸ்டடியில் எடுத்து முன்னாடி உங்ககிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்னுடைய அடிப்படையில் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு உன்னோட அசோசியேஷன் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ சந்தேகத்தினுடைய அடிப்படையில் விசாரணைக்காக தான் உன்னை கூப்பிடணுமா வேணாமா? என்னடா அரசியல் பண்ணுறீங்க? சினிமாவை வச்சுக்கிட்டு இவனுங்க இப்படி ஒரு பக்கம் அரசியல் பண்ணால், சினிமாக்காரனை வச்சுட்டு அவங்க வேற மாதிரி அரசியல் பண்ணுறாங்க. இப்போ என்னுடைய ஆதங்கம் என்பது, இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தமிழ்நாடு தனது தலையெழுத்து என்பதை ஏற்கனவே இருக்கின்ற சுயமரியாதை மண்ணாக, மானம் சார்ந்த மண்ணாக தொடரப்போகிறதா, அல்லது மரியாதையற்ற நிலமாக, அடுத்தவர்களுக்கு விற்கப்பட்ட நிலமாக மாற்றப்பட போகிறதா என்பது இன்னொரு வாரத்தில் வந்துடும். இந்த ஒரு வாரத்தில் வரும்போது தான் நான் சொன்னேன், நாடு ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கு, நாக்பூர் ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கு, 3% ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருக்கு.
ஏன் நான் தொடர்ந்து விஜய் இதற்கெல்லாம் கருவியாக இருக்கிறார் என்று சொல்வதற்கு காரணம் அவருடைய நடிப்பு திறன் என்பதை ஆன் த ஸ்கிரீன் என்பதை விட ஆஃப் ஸ்கிரீன்ல ரொம்ப சிறப்பாக செய்கிறார். திரைக்கு பின்னால் திரைக்கு முன்னால் திரையில் செய்ததை விட திரைக்கு பின்னால் செய்கின்ற நடிப்பு திரை என்பது ரொம்ப ஓவரா இருக்கு. நீங்க திமுக விமர்சனம் பண்ணிட்டு போங்க, அது உங்களுடைய தனி மனித உரிமை. ஆனா நான் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல உள்ள போய் நுழைஞ்சிருக்கேன், வெக்கமா இல்ல? இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கியமான கருத்தை சொல்லணும். ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு 2024. அந்த தீர்ப்பு கொடுத்தது இந்த நம்பிக்கைகளில், ஆகம விதிமுறைகளில், சனாதனத்தில் மிக மிக நம்பிக்கை கொண்ட ஒரு நீதிபதி ஸ்ரீமதின்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த ஸ்ரீமதி ஏற்கனவே ஒரு மனிதனுடைய கர்மாக்கள் தான் அவனுடைய பாவ வினைகளுக்கு காரணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் இது ரொம்ப அப்சர்டுன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டாங்க, எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த தீர்ப்பை, அதுக்கு ஸ்டேயும் கொடுத்தாங்க. ஆனால் அதே நீதிபதி பழனி கோயில் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் 2024 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்து கோவில்களில் நுழைவதற்கு டெம்பிள்ஸ் என்ட்ரி ஆக்ட்ன்றது ஒரு பழைய சட்டம் ஒன்று இருக்கு. 1939 இருந்தது. 1939 அந்த சட்டம் இருக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தின் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களில் சில பிரிவினர், கீழ்ஜாதியினர் போன்றவர்கள் எல்லாம் கோயிலுக்குள் நுழையவிடக்கூடாதுன்னு அந்த சட்டம் சொன்னிச்சு வெள்ளக்காரங்காலத்தில். அதுக்கு பிற்பாடு 1947 அந்த சட்டத்தை மாற்றி அமைத்து 1947, 49களில் இந்து மதத்தில் நம்பிக்கை இருக்கின்ற எல்லா ஜாதியும் கோயில் உள்ளார் நுழையலாம், எல்லா ஜாதியும் கோயில் உள்ளார் நுழையலாம், ஆனால் இந்துக்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்லிட்டு அந்த சட்டம் சொல்லுது. இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் கோவில்களுக்குள் நுழைபவர்கள் இந்து மதம் சார்ந்தவர்களாக அல்லாதவர்கள் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு எழுதப்படாத விதி சட்டம் சார்ந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஞாபகம் வச்சிங்க, என்னுடைய நிகழ்ச்சியில் நான் ரொம்ப தெளிவாக ஒரு வாட்டி விளக்கம் சொன்னேன். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஜாகிர் ஹுசேன் என்ற பரதநாட்டிய கலைஞர் உள்ளே போனப்போ ரங்கராஜன் நரசிம்மன் எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணார். ஒரு இஸ்லாத்தில் பிறந்த ஒருவர், இந்து மதத்தில் நம்பிக்கை இல்லாத ஒருவர் எப்படி ஸ்ரீரங்கம் கோயிலில் நுழைஞ்சார்னு அவர் பேர போய் போலீஸில் புகார் கொடுத்தார். அப்போ இந்து சமய அறநிலைத்துறை தன்னுடைய பொறுப்பிலிருந்து தட்டி கழிக்கிறது, இந்து சமய அறநிலைத்துறை ஒரு சார்பாக இருக்கிறது. ஆகவே எல்லா கோயில்களையும் இந்து சமய அறநிலைத்துறையிலிருந்து புடுங்கணும் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கானா? பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்ரீமதி கொடுத்த தீர்ப்பினுடைய அடிப்படையில் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது பிற மதத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு கோயில்ன்றது பிக்னிக் போகிற இடம் இல்லை, ஷூட்டிங் நடத்துகிற இடம் இல்லை, செல்ஃபி எடுக்கிற இடம் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அரடாயெல்லாம் போட்டு போயிருந்தாங்க கோயிலுக்கு, அதெல்லாம் தடை பண்ணியாச்சு. செல்ஃபி எடுக்கிற இடம் இல்லை, ஆகம விதிகளின் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும்தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும், குறிப்பாக இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள இந்துக்கள் மட்டும்தான் சாங்டம் சாங்டோரம் என்று சொல்லப்படுகின்ற கருவறை வரைக்கும் நுழைய முடியும் என்ற தீர்ப்பு 2024 இந்த சனாதனத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்ற ஜிஆர் சுவாமிநாதன் மாதிரியே இருக்கின்ற இன்னொரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேற்று மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் கொடிமரத்தை தாண்டி போகக்கூடாது. அந்த கொடிமரம் இருக்கின்ற இடம் வரையிலும் பல இடங்களில் கோவில் நிர்வாகம், இந்து சமய அறநிலைத்துறை எல்லா இடத்திலையும் இண்டிகேட்டிங்கா நீங்க போர்டு வைக்கணும், இந்து மதம் சார்ந்த மற்றவர்கள் கோவிலுக்குள் நுழைவதற்கு அனுமதி இல்லைன்னு எழுதி வைக்கணும்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு இருக்கு 2024. அதை கடந்து கோயிலுக்குள்ள போகணும்னு சொன்னா அங்க ஒரு பதிவேடு இருக்கணும். அந்த பதிவேட்டில் ஒரு டிக்ளரேஷன் பண்ணணும், நான் இந்து மதத்தினுடைய தீவிரமான நம்பிக்கைகளின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு, இந்த வழிபாட்டு தலத்தில் உள்ளே நுழைகின்ற போது இந்த கடவுள் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, இந்த கடவுளை நான் நம்புகிறேன், இதனுடைய ஆகம விதிகளை ஒத்துக்கொள்கிறேன், ஆகவே இந்த கோயிலுக்குள் நுழைவது என்பது இந்து மதத்தினுடைய கடவுள் வழிபாட்டு முறைகளையும் விதிகளையும் நம்பிக்கைகளையும் நான் ஒப்புக்கொண்டு உள்ளே நுழைகிறேன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன்ல எழுதி கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டீங்கன்னா அவங்களை அலோவ் பண்ணலாம். அப்போ கூட எது வரைக்கும்னு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. ஆனால் நீங்கள் கூட்டு போய் நீங்கள் சொன்ன மாதிரி உள்ளே உட்கார வச்சு பரிவட்டம் கட்டி தலைக்கு தலப்பாக கட்டி கையில் வேல் கொடுத்து இது யார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது? இப்போ இதை நீங்கள் போய் தடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சேகர் பாபா குறை சொல்லிடுவான். இதையே விஜய் வேற ஒருக்கு ஆதரவு கொடுக்குறாருன்னு வச்சிங்களேன், ஒரு கிறிஸ்தவர் எப்படி உள்ள விட்டாரு சேகர் பாபு மேலே குறை சொல்லுவான்.
இப்ப இந்த அயோக்கியத்தனத்தினுடைய சூழ்ச்சி உங்களுக்கு புரியுதா? அதுக்கு தான் நான் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சேன். திருப்பரங்குன்றத்துக்கு வாய் திறக்காத விஜய்க்கு திருச்செந்தூர் எதுக்கு இன்னைக்கு தேவைப்படுது? அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கும்பலே வள்ளி ஏத்துக்க மாட்டான், தேவசேனாவை தான் கும்பிடுவான். இப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவனுங்களே ஒரு தேவசேனாவை ரெடி பண்ணியிருக்கானுங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அது யாருடைய ஜோசியத்தினுடைய நம்பிக்கையிலையோ அல்லது என்னமோ போய் முருகர்கிட்ட போய் உட்காந்துருக்க, இந்த பக்கம் போய் சர்ச்சில் முட்டி போடுற, இந்த பக்கம் வந்து என்ன பண்ற, வேல் வாங்குற. அப்போ என்னுடைய கேள்வி, சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த கோயில் நுழைவு சட்டத்தின்படி இந்த டிக்ளரேஷன்ல விஜய் எழுதி கையெழுத்து போட்டிருக்கிறாரா என்பதை கோயில் நிர்வாகம் உடனடியாக சொல்ல வேண்டும். அப்படி எழுதி வாங்கவில்லை என்று சொன்னால் அவர் செய்த அத்தனை பூஜைகளும், அவருக்கு பூஜை செய்த அத்தனை அர்ச்சகர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள். இப்ப பொதுவா பார்த்தா என்ன தெரியுமா நினைப்பாங்க, என்ன ஒருத்தர் போய் கோயில்ல சாமி கும்பிடுறது தப்பான்னுவான். அதான் கேட்க, நீங்க ஒண்ணுமில்ல, வேளாங்கண்ணி கோயில்ல போய் நீங்க கல்பூரம் ஏற்றி காமிச்சிட்டு வந்துருங்களா. வேளாங்கண்ணி கோயிலுக்கு போங்க, மாதா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு கையில் ஒரு மணி வச்சிங்க, ருத்ராட்சத்தை வச்சிங்க, பூஜை பண்றதுக்கு விடுவாங்களா? அந்த நம்பிக்கை என்பது தனி, அதுக்கு உண்டான மரியாதை நம்ம தரணும். அந்த மாதிரி இந்த கோயிலுக்கு உண்டான மரியாதை நீ கொடுப்பது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப அங்க இருக்கிற மூத்த பூஜை செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு தெரியல, பதிவேடு எல்லாம் கையெழுத்து போட்டு தான் உள்ள போகணும் சொல்லி இருந்தா சொல்லுங்க. ரங்கராஜன் நரசிம்மட்ட போய் பேட்டி எடுங்க. ஜாகிர் ஹுசேன் போன அன்னைக்கு வாழ்னு குலைச்சிக்கிட்டு இருந்தே இன்னைக்கு ஏன் வாய மூடிட்டு இருக்கேன்னு கேளுங்க. ஏன்னா பிஜேபி என்பது நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி, கோயிலுங்களை வச்சு அசிங்கமான பாலிடிக்ஸ் பண்றாங்க, இவங்களால ஒரு வார்டு எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன ரங்கராஜன் நரசிம்மன் ஏன் வாய மூடிட்டு இருக்காருன்னு கேளுங்க. அல்லது மற்ற அமைப்புகள் இருக்குல்ல, விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன், அவர் எப்படி இந்து கோயிலுக்குள்ளார போய் என்ன பரிவட்டம் ஏன் கட்டினாங்க, தலைப்பையாக ஏன் கட்டினாங்க, கையில ஏன் வேல் கொடுத்தாங்கன்னு கேளுங்க. நான் என்ன சொல்றேன், யாகம் நடத்திருக்காங்க சார், சத்ரு சம்ஹார யாகம், அதாவது எதிரிகளை வீழ்த்தக்கூடிய யாகம். அப்ப யாகம் நடத்துறாங்க அப்படின்னாவே நம்பிக்கை அந்த இந்து மத மேல, அந்த கோயில் மேல, அந்த கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு தானே உள்ள வராரு. இங்க பாருங்க, சூரசம்மாரம் நடந்த இடத்துல பண்ணா எதிரிகளை வீழ்த்திடலான்றது ஒரு நம்பிக்கை. அது கடவுள் நம்பிக்கை உள்ளாரையோ முருகனுடைய விஷயத்திலும் நான் கை வைக்க விரும்பல. ஆனா திருப்பரங்குன்றம் பற்றி பேசாமல் வாய்மூடி கொண்டிருந்த விஜய், கிறிஸ்துமஸ் விழா என்று கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு வாய் திறக்காத விஜய், தேர்தல் என்று வந்தவுடன், எலெக்ஷன் என்று வந்தவுடன், பதவி என்று வந்தவுடன், அதிகாரம் என்று வந்தவுடன், என்ன நீ எப்படி ஒன்னால அங்கேயும் முட்டி போட முடியுது, இங்கேயும் போய் உட்காந்து பரிவட்டம் வாங்கிக்க முடியுது? அப்ப தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடி கூட உனக்கு நீ பிறந்த கிறிஸ்துவ மதமும் கண்ணுக்கு தெரியல, அதிகபட்சமான முட்டாளுங்க இந்து மதத்திலிருந்து ஓட்டு போடணும்னு எதிர்பார்க்கறதுக்கும் உனக்கு கண்ணுக்கு தெரியல. ரெண்டு பேரும் தேவைப்பட்டாங்க இல்லையா? சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக கிறிஸ்தவர்களும் தேவாலயங்களும் தேவைப்பட்டது, வாக்குகளை கவருவதற்காக பெரும்பான்மை இந்துக்களும் தேவைப்படார்கள். உங்களுக்கு வந்து இப்ப விளங்கி போச்சா? இந்த விளையாட்டை யார் விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுனா, யார் கொண்டு வந்து நடுவு ரோட்டில் நிறுத்திட்டு உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, இப்போ நீங்க பாருங்க இவங்க எப்படிலாம் பாலிடிக்ஸ் பண்றாங்க பாருங்க. ஒன்று லாட்ரி கும்பல் தான் இந்த ஆளை கொண்டு வந்து இறக்கி விட்டதுன்றது வந்து வெளிப்படையான ஒன்று, அவங்கள விட்டுருங்க, அவங்க வந்து மதத்தை விட்டுலாம் வெளியில் போல. ஆனால் இங்கே இவங்க அப்பா இருக்காரு பாருங்க, தேர்தல் வந்திருப்பார், நான் வெள்ளாளர் அப்படின்னு வந்து கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து ஒரு ஜாதியை இண்டிகேட் பண்ணுறாரு, அவங்க அம்மா ஒரு ஜாதியை இண்டிகேட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா போய் எங்கே உட்காந்துருக்காரு, ஜக்கி வாசுதேவட்ட உட்காந்துருக்காரு. அம்மா என்ன பண்ணுறாங்க, திருப்பதியில் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வராங்க. இவர் போய் திருச்செந்தூருக்கு போகிறாரு. இப்போ ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு எத்தனை குழப்பத்தை நீங்கள் உண்டாக்குறீங்க, எத்தனை குழப்பத்தை உண்டாக்குறீங்க. இப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையை சார்ந்தவர்கள் என்பதை பற்றி எனக்கு கேள்வியே இல்லை. நீங்கள் யாருக்கு உண்டானவர், எல்லாருக்கும் பொதுவானவர் சொன்னால் அன்றைக்கி அடிச்ச அன்னைக்கு ஏன் கேட்கல? கிறிஸ்தவர்களை நடுரோட்டில் வைத்து ஓட ஓட அடித்த அன்னைக்கு ஏன் வாய் திறக்கல? ஒரு கண்டனம், ஒரு கண்டனம். அப்போ வேற ஸ்டேட்டில் இருக்க கிறிஸ்டின் அடித்தா வேடிக்கை பார்ப்பியா? வேடிக்கை பார்ப்பியா? இப்போ இந்த திருச்செந்தூர் ஸ்டோரி இருக்குல்ல, உடனே வந்து 4ஆம் தேதி வந்து ஒரு ஆஸ்திரேலியாவுக்கு டிக்கெட் போட்டாரு அப்படின்றாங்க. அதாவது தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் போய் உட்காந்துப்பார். அது கேன்சல்னு சிலதில் ஓடி செய்தி அப்படி அவர் வந்து அதை வந்து அவர் ரத்து பண்ணியிருந்தாருன்னா அதோடைய உரிமைங்க. நான் இப்போ கூட நான் என்ன சொல்றேன், இந்த தேர்தல் முடிவுகள் அவர்கள் எதிர்பார்ப்பது போல மிக பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று விஜய் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட நான் வாழ்த்துவேன். ஆனால் நீ யாருக்கானவர் என்ற கேள்வியை, நீ எப்படிப்பட்டவர் என்ற விமர்சனத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். எந்த இடத்திலையும் வாய் திறக்காம எல்லா இடத்திலையும் எனக்கு எதிரான சதி, எனக்கு எதிரான சதி, எனக்கு எதிரான சதின்றீங்க. முதல்ல உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கை எடுத்துட்டு போனது நீங்க.
வழக்கு எடுத்துட்டு போனதுக்கு பிற்பாடு அஜய் ரஸ்தோகி அப்பாயின்ட் பண்ணது அவங்க. செப்டம்பர் தொடங்கி இன்னைக்கு ஏப்ரல் முடிஞ்சு மே தேர்தல் முடிவுகளே வரப்போகுது. அந்த வழக்கு சம்பந்தமாக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி குழு இது வரைக்கும் ஏதாவது ஒரு காய் நோத்திருக்கா? ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் போட்டிருக்காங்களா? இது நடுவில் உங்க எல்லாரையும் டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்களா? அந்த விசாரணையுடைய முடிவுகள் என்ன? அந்த விசாரணை முடிவுகளை வெளியே சொல்லாமல் அந்த வழக்கு சார்ந்த எந்த நடவடிக்கையும் ஓரடி இல்லை ஈரடி கூட எடுத்து வைக்காமல் இருந்திருக்கின்ற ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூ ஆர் அண்டர் செக்மேட். கரூர் வழக்கு ஒன்று, வருமான வரி வழக்கு ஒன்று, ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட முடிவு எல்லாவற்றையும் அவங்க பெண்டிங்ல வச்சிருக்க காரணம் நான் சொன்னதான். சிப்பு வச்ச மாதிரி காலையில் எழுந்த உடனே திமுக தீய சக்தி, திமுக தீய சக்தின்னு சொல்லு அப்படிதான் சொல்லிட்டு வராங்க. அதனுடைய அடிப்படையில் தான் எல்லா தேர்தல் விதிமுறைகளையும் மீறி தேர்தல் ஆணையத்தினுடைய கைகளுக்கு சட்டம் ஒழுங்கு போனாலும் கூட அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் காரணம், அதற்கும் இந்த ஆட்சி தான் காரணம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. 2-3 நாளா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை என்ன போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரங்களுக்கு குழந்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறைகளை தேர்தல் ஆணையம் 2014 தொடங்கி 2014 இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தல் தொடங்கி இன்றைய தேதி வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் குழந்தைகளை எந்த விதத்திலும் தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. உதாரணமாக அவங்க கையில் பிட் நோட்டீஸ் கொடுத்து வீடு வீடாக கொண்டு போய் போடுறது, காரில் போகும்போது பின்னாடி ஓடி வர குழந்தைங்களுக்கு பிட் நோட்டீஸை இறச்சி விட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்கிறது, மைக்கில் கூப்பிட்டு அவங்கள பேச விடுறது, அவங்கள வச்சு மழலைகளை வச்சு ட்ராமா போடுறது, ஓட்டு கேட்குற மாதிரி போடுறது, தேர்தல் பிரச்சாரங்களில் விவேகானந்தர் மாதிரி, நேரு மாதிரி, காந்தி மாதிரி மேக்கப் போட்டு பேச வைக்கிறது, இதை போன்ற நடவடிக்கைகளில் குழந்தைகள் ஈடுபடுத்தப்பட்டால் குழந்தைகள் நல சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்லி கிட்டத்தட்ட 12-13 வருடங்களாவது. இந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் குழந்தைகளை கட்டாயம் தேர்தல் பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு கேரளா தனிப்பட்ட முறையில் ஒரு சுற்றறிக்கை விட்டிருக்கு. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சுற்றறிக்கை விடவில்லை என்று சொன்னாலும் கூட தேர்தல் ஆணையத்தினுடைய டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதன்படி சிவகங்கை மாவட்ட கலெக்டர்லாம் அறிக்கை விட்டிருக்காரு. கோயம்புத்தூர்ல போய் விசிகா இப்ப புகார் கொடுத்திருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு பிரச்சாரத்தில் போய் நண்பா நண்பீஸ் நீங்கள்லாம் சாக்லேட் கேட்குற மாதிரி, பலூன் கேட்குற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க போய் அடம்பிடிச்சி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு கேட்டு இந்த பெருசுங்களும் பெருசாக பேசிட்டு இருந்ததுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தை நெஞ்சில் படுத்து விளையாடும், காலால் உதைக்கும், பேரம்பேத்தி அது பேசுகிற மழலை என்ன குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவன் வள்ளுவர் எழுதியிருக்காரு. அதெல்லாம் கேளுங்க, சந்தோஷமா கேளுங்க. விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும், இங்க சின்ன பிள்ளை இங்க வா, காதை பிடிச்சி லைட்டா திருவி, என்ன உனக்கு திருக்குறள் சொல்லித்தரேன், செய்யுள் சொல்லித்தரேன், தமிழ் சொல்லித்தரேன், தமிழுடைய பெருமைகளை சொல்லித்தரேன், இந்த ஊரை பத்தி சொல்லித்தரேன், நம்ம சாப்பாட்டை பத்தி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்ணு இது அரசியல்பா, நீ சினிமா பார்த்துட்டு உனக்கு பிடிச்ச விஜய் அங்கிள் பத்தி பேசுற, இது பாலிடிக்ஸ்ன்றது உனக்கு தெரியாது, 18 வயசு வரும்போது நீ சொல்லு, 18 வயசு வரும்போது உனக்கு தெரிஞ்சனா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எது அரசியல் எது அரசியல் இல்லை, எதை பத்தி நீ பேசணும். இப்போ அஜித்தோட ஒய்ஃப் இருக்கு ஷாலினி, அது ஆரம்ப காலத்துல ஒரு குழந்தை நட்சத்திரமா படத்துல வரும். அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. அதுக்கு பிற்பாடு என்ன பண்ணிட்டாங்க, படத்துல அந்த குழந்தைக்கு வயதுக்கு மீறிய வசனங்களையும் வயதுக்கு மீறிய ஆக்டியும் கொடுத்து ஒரு கட்டத்தில் ஷாலினியை பார்த்தா எல்லாரும் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வேளை அப்புறம் அவங்க வயசுக்கு ஹீரோயின் ஆகி அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாங்க. ஷாலினி மேல அப்படிப்பட்ட ஒரு உளவியல் விமர்சனம் அப்ப இருந்தது. ஒரு குழந்தையை வயதுக்கு மீறிய வசனம் பேச வைக்கிறாங்க சினிமாவில், வயதுக்கு மீறின டயலாக் பேச சிம்பு மேலே அந்த புகார் உண்டு வளர்ந்து வரும் காலத்தில். அப்போ ஒரு குழந்தையை குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பது உளவியல், ஒரு குழந்தையை குழந்தையாக பார்க்க வேண்டும் என்பது வாழ்க்கை முறை, ஒரு குழந்தைக்கு எவ்வளவு தெரிய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பது ஒரு தகப்பனுடைய கடமை. ஒரு குழந்தை மழலையை கடந்து அதனுடைய வயதுக்கு மீறி அதை கடந்து பேசுகின்ற போது வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் அதற்காக புலகாங்கிதப்படக்கூடாது. உங்களை பார்த்து நீங்க வெக்கப்படணும், சொல்லி தரல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது அழுது இல்ல குழந்தை, விஜய் மாமாவுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு சொன்னிச்சு இல்ல. விஜய்க்கு ஒரு மாமா இருக்காரு, தாய் மாமா. யார் இந்த தாய் மாமா சீரெல்லாம் கொடுக்கிறாருல, அவருக்கு ஒரு தாய் மாமா இருக்காரு. அந்த தாய் மாமா இந்த வீட்டுக்கு வரவே மாட்டாரு. புரியுதா இல்லையா? அம்மா கிட்ட போய் அம்மா அம்மா விஜய் அம்மா ஓட்டு போடுங்கன்னு சொல்றீங்க.
இல்லையா? அந்த உங்க அம்மா உங்க அப்பா 2 பேரும் ஒண்ணா வீட்டுல இருக்காங்க. அவங்க வீட்டுல அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. உங்க வீட்டுல அண்ணா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி விஜய்க்கு பிறந்த ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா குடும்பத்தோட எல்லாம் தனியா இருக்காரு. அந்த வீட்டுல ஒரு அக்கா இருக்கு. அந்த அக்கா இருக்கு பாருங்க, அப்பா இல்லாம அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றதா என்னன்னு தெரியாம ஒரு குழப்பத்துல வளர் இளம் பருவத்துல குடும்பத்தோட இல்லாம எந்த விதமான விஷயத்தையும் வந்து வெளியில பேச முடியாத ஒரு சூழல் அங்க ஒரு அக்கா இருக்கு இல்லையா? அப்ப அந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்காரு. அந்த அப்பாவை உங்க மாமா வீட்டுல விட மாட்டாரு. அவங்க அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை மாமா வீட்டுல விட மாட்டாரு. ஆனா அவங்க எல்லாம் பெத்த கடனுக்கு நான் சொன்ன மாதிரி ஜக்கி வாசுதேவுக்கும் திருப்பதிக்கும் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா பையன் வந்துட்டா என்ஜாய் பண்ணலாம்ல. அப்ப இந்த குழந்தைங்களை விட்டு எல்லாரும் ஒரு வீடியோ எடுத்து போடுங்க. இதை மட்டும் வீடியோ எடுத்து போட்டீங்கல்ல பெருமையா, மாமா மாமா விஜய் மாமா சங்கீதா மாமாவை கோர்ட்டுக்கு அனுப்பாதீங்க, சங்கீதா ஆண்டியை வீட்டுக்கு கூப்பிட்டுவாங்க மாமா, என்ன இந்த சஞ்சய் அண்ணாவை தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிட்டுங்க மாமா, சாஷா அக்காவை ஒன்னா வச்சிங்க மாமா, தாத்தா சந்திரசேகரை வீட்டுக்கு கூட்டுவாங்க மாமா. தனிப்பட்ட விவகாரம்ல, தனிப்பட்ட விவகாரம் அடுத்த வீட்டில் மட்டும் பசங்களை வச்சு யாருக்கோ ஓட்டு போறது நீ கெடுக்கிறது வந்து பெருமையா சொல்லுவியா? பசங்களை தூண்டி விடுவியா? இன்ஸ்டிகேட் பண்ணுவியா? தனிப்பட்ட விவகாரம் என்பது உன் தனிப்பட்ட விவகாரமாக இருக்கின்ற வகையில் எனக்கு உரிமை இல்லை. ஆனால் அடுத்த வீட்டு குழந்தைகளை பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைக்கின்ற இது என்பது குழந்தைகளுடைய மன வளர்ச்சியை கெடுப்பது, குழந்தைகளுடைய உளவியலுக்குள் உள்ளே நுழைவது. என் சமுதாயத்தில் இருக்கின்ற குழந்தைகளை பைடு பைப்பர் மாதிரி என்ன சொல்றது, இசையை கொண்டு போய் கடல்ல இது ஆத்துல இறக்கி விடுற மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் விடுறேன்னா நான் கேள்வி கேட்பேன். சமுதாயம் சம்பந்தப்பட்டது. இங்க மட்டும் வந்து நான் தாய் மாமா சீர் கொடுக்குறேன், அக்காவுக்கு சீர் கொடுக்குறேன், தங்கச்சிக்கு சீர் கொடுக்குறேங்க, அங்கேயே ஓட்ட விழுந்திருக்கு. அப்ப அந்த குழந்தைங்களாம் விட்டு வீடியோ எடுத்து போடுவோமா? என்கிட்ட இப்ப பேசுற அளவுக்கு பேரனோ பேத்தியோ இல்லைன்னா எடுத்து போட்டுருவேன். மாமா மாமா வீட்டை பாருங்க மாமா, மாமா மாமா சங்கீதா அக்காவுக்கு வந்து ஏதாவது செய்யுங்க மாமா, தாத்தா வீட்டுக்கு கூட்டுவாங்க, 2 வேளை சோறு போடுங்க அவருக்கு, 6 மணிக்கு போனா வரமாட்டேங்கிறீங்க, பிளைட்ல என்ன விஸ்கி பாட்டில் எடுத்துட்டு போவாதீங்க மாமா, அது 10 ரூபாய்க்கு பாட்டில் கொடுத்து வாங்கினது இல்லை மாமா, நீங்க 5000 ரூபாய்க்கு வாங்கின பாட்டில் மாமா, அதை தனியா வச்சு குடிக்கணும் மாமா, ஏர்போர்ட்ல எடுத்துட்டு போய் மாட்டிக்க கூடாது மாமா, உங்களை பார்த்துட்டா நாங்களும் அப்புறம் கிளம்பும் போது ஒரு 60 ml பாட்டில் எடுத்துட்டு போறதுக்கு புத்தி வரும் மாமா, அப்படின்லாம் நம்மளும் வீடியோ எடுத்து போடுவோம். உனக்கு சாதகமாக இருக்கின்ற ஒன்றை நீ பயன்படுத்தினால் உன்னை பற்றி விமர்சனம் இப்படிதான் வரும். ஏன் அந்த ஹைப் இப்படி ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, கோவிட் பீரியட் வந்து பார்த்தீங்களா? கோவிட் பீரியட் வந்த பிற்பாடு நம்ம ஊர்ல என்னாச்சு சொல்லுங்க? பிரியாணி வியாபாரம் பெருசா வந்தது. எப்படி வந்தது? யாருக்கும் வெளியில போறதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். யார் யார் வீட்டில் வந்து இப்போ ஈய அண்டா இருக்குல்ல, ஈய பாத்திரம், யாருக்கிட்டலாம் வீட்டில் ஈய பாத்திரம் இருந்ததோ ஒவ்வொருத்தனும் ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் கும்பகோணம் காஃபின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணான், நீல கலர் பெயிண்ட்டும் 4-5 பித்தளை டம்ளர் யாரெல்லாம் வச்சிருந்தானா ஹைவேஸ் பூரா போர்டு போட்டான் கும்பகோணம் ஃபில்டர் காஃபின்னு. இந்த ஊரில் எதையாவது ஒன்று செஞ்சு அதை கெடுக்கிறதுக்கும் அதை காப்பி அடிக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இருக்கோம். இந்த பிரியாணி வியாபாரம்ன்றது ஒன்று எப்படி வந்து விடிகாத்தால் 2 மணிக்கு சாப்பிட்றதும் 4 மணிக்கு சாப்பிட்றதும் 3 மணிக்கும் சாப்பிட்றதும் ஒரு வாழ்க்கை முறையை மாற்றிச்சோ, எப்படி அதை வீடியோ எடுத்து போட்டானோ அப்படிதான் இவனுங்களும் வீடியோ எடுத்து போடுறானுங்க. எது லெக்கின் குரூப்னு ஒன்று இருக்கு, லெக்கின் போடுற குரூப் இருக்கு பாருங்க, அதுக்கு விவசாயே கிடையாது. அது வந்து பேசாம வீடியோ எடுத்து ஆடிட்டு இருந்தது. அவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்கிறது என்பதாக அவங்க பேசினாங்கன்னா, அந்த சகோதரிகளை, அந்த எனது தங்கை சகோதரிகளை, பெரியவர்களை நான் வணங்கி ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஒரு மாற்றம் வேணும், மாற்றம் வேணும். என்ன மாற்றம், என்ன மாற்றம் உங்களுக்கு சொல்ல தெரியல. இன்னைக்கு வந்து கவர்னர் பேசுறாருங்க, இந்தியா என்பது ஒரே நாடு, இது பலவிதமான கலாச்சாரங்கள் கொண்ட பன்முகைத்தன்மை உள்ள நாடு இல்லைன்னு பேசுறாரு. எவ்வளவு தைரியம் வேணும்? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யார் வந்து இவரை இறக்கியிருக்காங்கன்னு தெரியுமா? நாளைக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லட்டுமா உங்களுக்கு? பாண்டிச்சேரியில் விஜய் நிற்கிறார்ல, பாண்டிச்சேரியில் அவங்க கட்சி நிற்குதுல, பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரெஞ்சு ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டாலும் கூட இன்னைய தேதி வரைக்கும் பிரெஞ்சு கலாச்சாரம் பாண்டிச்சேரியில் இருக்கா இல்லையா? பிரான்ஸ்ல எலெக்ஷன் இருந்தா பாண்டிச்சேரியில் இருக்க சீனியர் சிட்டிசனுக்கு இங்க ஓட்டு போறதுக்கு ரைட் இருக்கு. அவன் பிரெஞ்சை வந்து படிச்சிட்டு இருக்கான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க போய் செட்டில் ஆன சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அங்க போகும்போது இந்த லாங்குவேஜ் உதவுன்றதுக்காக வந்து பிரெஞ்சை படிச்சிட்டு இருக்கான். அந்த ஊர்ல போய் இப்ப என்ன வேலை பார்த்திருக்கான்? பிஜேபி ஆட்சி வந்த உடனே சிபிஎஸ்இ பாடத்திட்டங்கள்ல பிரெஞ்சை தூக்கிட்டாங்க, பிரெஞ்சு எடுத்துட்டான். என்னன்னு கேட்டனா, வெளிநாட்டு மொழி என்பது ஒரே ஒரு மொழி தான் அனுமதிக்கப்படுமா.
அப்படி பார்த்தா ஏற்கனவே ஆங்கிலம் என்ற வெளிநாட்டு மொழி இருக்கின்ற காரணத்தால் பிரெஞ்சை தூக்கிட்டான். அப்ப பாண்டிச்சேரியினுடைய கலாச்சாரமாக, பாண்டிச்சேரியினுடைய ரத்தத்தினுடைய தொடர்ச்சியாக, நீட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற பிரெஞ்சு மொழி என்பது பாஜக என்ற அரக்கர்களால் கண்முன்னே நீக்கப்பட்டு விட்டது. நாளைக்கு தமிழ்நாட்டில் RSS யூனிஃபார்ம் என்ன? காக்கி. காக்கியினுடைய டிராயரும் வெள்ளை சட்டை, முழுக்கை சட்டை இருக்குல்ல, அதை தான் வந்து போட்டுக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாங்க RSS. 2015 அரட்ராயர் போட்டு வந்தால் ஏதோ ஜெயில் கைதி வர மாதிரி இருக்கு, அசிங்கமாக இருக்கு, அந்த தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு சொன்னோன்னே அந்த யூனிஃபார்மை மாற்றினாங்க. மாற்றும் போது அது முழு பேண்ட்டாக மாற்றி காக்கிக்கு வந்து கொஞ்சம் அடர் காக்கியாக அதை மாற்றி முழுக்கை சட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. இப்ப தேர்தல் அன்னைக்கு நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க? தேர்தல் அன்னைக்கு என்ன வேலை பார்த்திருக்கீங்க? நீங்க காக்கி சட்டையும் காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் போட்டு போங்கன்றீங்க. அப்ப RSS யூனிஃபார்ம் கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட்ல கொண்டு வந்து இறக்கிட்டீங்களா? நாளைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாளைக்கு விஜய் வச்சு இந்தி படிச்சாதான் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது, இல்லைன்னா கும்மிடி பிடித்தான்னா டீ குடிக்க முடியாது, சிலதெல்லாம் உளரும்ல, அந்த மாதிரி பேச வச்சு இந்தியா பூரா நம்ம போனோம்னா இந்தி படிக்கணும்னு ஒரு சினிமாக்காரனை வச்சு பேச விட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து என்னவா மாறும்? ஏற்கனவே டீலிமிட்டேஷன்ல உங்களை தூக்கி ஒரு ஓரமா போடுறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக, நீங்கள் பேசக்கூடாது என்பதற்காக, உங்களுக்கு சுயமரியாதை இருக்கக்கூடாது என்பதற்காக, நீங்கள் சுயமாக சிந்திக்க கூடாது என்பதற்காக, நீங்கள் எந்த கேள்வியும் கேட்பாதவர்களாக, ஊமைகளாக, ஜோம்பிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு நேத்து நியூஸ் பார்த்தீங்களா? ஒரு இடத்துல ஒரு பாறையில் இருக்கின்ற ஒரு புழுவினுடைய படிவம், ஜோம்பின் பேரு, ஒரு பனிக்கட்டியில உறைஞ்சு போயிருக்கு. உறைஞ்சு போயிருந்தது ஆராய்ச்சியகத்துக்கு கொண்டு போய் அந்த பனிக்கெல்லாம் நீக்கின பிற்பாடு அந்த புழு வந்து உள்ள இருந்து வெளியில ஓடுது. அந்த பனியெல்லாம் நீக்கின உடனே உறைபனிக்குள் கிடந்த புழு என்பது வெளியில ஓடி இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? 24,000 வருடங்கள். 24,000 வருடங்கள் பனி புதைவுக்குள் இருந்த ஒன்று உறைந்து போயிருந்த காரணத்தால் அந்த புழு உயிரோடையே இருக்கிறது. பனியெல்லாம் நீக்கிற உடனே ஜோம்பி புழு என்பது மறுபடியும் உயிரோடு ஓடிச்சுன்னு நேற்று செய்தி படிக்கிறோம். இப்படி உறைபனிக்குள் உறைந்து கிடப்பதாக இருக்கிற உணர்வு தமிழ் உணர்வு. நீங்க எத்தனை வருடங்கள் வந்து எங்களை வந்து உறைபனிக்குள் வைத்திருந்தாலும் எப்ப போய் பனியை நீக்கிறீங்கனாலும் நாங்கள் திருப்பி திருப்பி உயிரோடு எழுவோம். அப்படி எழுவது என்பது இந்தியா என்கின்ற ஒரு நாட்டுக்குள் பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இருக்கின்ற இடத்தில் எல்லா மக்களும் ஒன்றாக, ஆனால் ஒன்றுபட்ட இந்தியாவாக இருக்க வேண்டும் என்று இருக்கின்ற இடத்தில் தமிழர்களை நீங்க எப்பவுமே தனிப்பார்வை பார்த்துட்டு இருக்கீங்க. இதை கேள்வி கேட்கின்ற இயக்கமா திமுக இருக்கிறதால் தான் திமுகவுக்கு ஆதரவு. தனிப்பட்ட முறையில் கட்சி எல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு இயக்கம், இதை கேள்வி கேட்கின்ற ஒரே இயக்கம், வெறுமனே வாய்சவடால் அடித்துக் கொண்டால் இருக்காமல் பாராளுமன்றத்தில் நிரூபித்த இயக்கம், ஆளுநர் விஷயத்தில் நிரூபித்த இயக்கம், பல வழக்குகளில் தமிழ்நாட்டிற்கு உண்டான உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம். நேற்று இவ்வளோ நீங்க பண்ணி முடிச்சு பாராளுமன்றத்தில் தோற்கட்சம்ல அடுத்த வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆம் ஆத்மியிலிருந்து ஒரே நேரத்தில் 7 பேரை தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னொரு 10-20 பேர் இந்த மாதிரி 2-3 கட்சியிலிருந்து தூக்க போறாங்க. தூக்கி முடிச்ச உடனே மீண்டும் பாராளுமன்றத்தில் அந்த மசோதா சமர்ப்பிக்கப்படும். டீலிமிட்டேஷன் என்று சொன்னப்பட்ட மசோதா நிறைவேற்றப்படும். மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இது மான பிரச்சனையாக சென்று விட்டது, மான பிரச்சனையாக மாறிவிட்டது. அப்படி மாற்றப்பட்டு விட்டால் தமிழ்நாடு என்பது தகுதி இழந்த மாநிலமாக நிற்கும். வாட் இஸ் தி வாய்ஸ் ஆஃப் மிஸ்டர் விஜய் ஆன் திஸ்? விஜயனுடைய குரல் இதை பற்றி என்ன? ஒரு அறிக்கை வந்தது, நான் பாராட்டினேன், அப்ரிஷியேட் பண்ணேன். ஆனால் இதை பற்றி பேசுபவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்களா? தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நீங்க என்ன பேச போறீங்க? உங்கள் பின்னால் அன்பாக நின்று கொண்டிருக்கின்ற சிறுபான்மையின மக்களுக்கும் நீங்கள் துரோகம் செய்பவர்களாக இருக்கிறீர்கள். யாரெல்லாம் இவர் வந்து கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் சொல்லி ஓட்டு போட்டிருந்தாங்களோ அவங்க ஏற்கனவே அந்த பாவத்தை பண்ணிட்டாங்க. புரியுதா? இந்த பெரும்பான்மை இந்துக்கள் இருக்காங்கல்ல, சினிமா கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இந்த பக்கம் கிறிஸ்துவ வாக்களை சிதைப்பதற்காக கொண்டு வந்த ஒருவர் இந்துக்களையும் சேர்த்து ஏமாற்றி இருக்கிறார் என்ற வரலாற்றை வந்து இவர் எழுதியிருப்பார். ஆனால் எத்தனை சதவீதம் இவர் ஏமாற்றி இருக்கிறார் என்ற வரலாறு இருக்கு பாருங்க. அது தேர்தல் முடிவுகள் சொல்லும். தேர்தல் முடிவுகள் சொன்னாலும் கூட இப்படிப்பட்ட அயோக்கியத்தனங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க எதுக்கு எடுத்தாலும் சதி கோட்பாடுன்றீங்க. நான் ஏற்கனவே கரூர் விஷயத்தில் 100 முறை சொல்லிட்டேன். தமிழ்நாடு அரசாங்கம் அந்த வழக்கில் முதல் குற்றச்சாட்டாக, முதல் குற்றவாளியாக FIRல பேரு சேர்க்காமல் விட்டது குற்றம். ஆனா அவங்க அரசியல் படி என்ன யோசிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்படி போட்டு விட்டா இவங்க ஊரெல்லாம் போய் புலம்புவாங்க, எங்களை பழி வாங்குறாங்க, வேணுனே எங்க மேல வழக்கு போறாங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போ.
நீதிமன்றத்துக்கு போ, நிரூபிச்சுட்டு வா, உன் கையில் இருக்கிற ப்ரூஃப்லாம் கொண்டு வந்து கொடு. பென்ட்ரைவ்லாம் எங்கே போச்சு? அந்த பென்ட்ரைவ்லாம் எங்க? ட்ரோன்ல எடுத்த படக்காட்சிகள் எங்க? யாருகிட்ட இருக்கா? அமித்ஷா கிட்ட இருக்கா? ஆதவ் கிட்ட இருக்கா? இல்ல அழிச்சிட்டீங்களா? இதை தவற விட்டது யார்? சென்னை விமான நிலையத்திலிருந்து இதுவரைக்கும் ஏன் ஒரு நடவடிக்கை கேட்டு அங்கிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ரெக்கார்ட் பண்ணல? சிபிஐ அதை பத்தி பேசல. சிபிஐ என்பது மிக மிக முக்கியமான 41 மரணங்கள் நடந்திருக்கின்ற இடத்துல அந்த மரணத்தை மூலதனமாக வைத்து அந்த பிணங்களின் மீது நடந்து கொண்டு ஒருவன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது இந்த ஆட்சி அகல வேண்டும், இந்த திராவிட சிந்தனைகள் ஒழிய வேண்டும், தமிழ்நாடு என்பது பிஜேபி நுழைவதற்கு உண்டான வாயில் கதவுகளை திறக்க வேண்டும் என்பதற்காக யாரை வேண்டுமானாலும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு தயாராக விட்டார்கள். அந்தந்த இடத்தில் இருக்கின்ற சுயநலவாதிகள் தன் மதத்தை மறந்து தன் மதத்திற்கு துரோகம் செய்து பல புல்லுரிமைகள் இஸ்லாத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். இந்துக்கள் பெரும்பான்மையாக ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிதான் என்னால சொல்ல முடியும். அப்படி நான் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக தெளிவாக திட்டமிட்டு ஒரு பெரும்பான்மையாக ரசிக மனப்பான்மை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்தில் இனிமே யாராவது வந்து நான் அகநானூறு, நான் புறநானூறு, உலகத்துக்கே நாங்கள் தான் வந்து மிகப்பெரிய நாகரிக பரம்பலாம் சொன்னால் வெக்கமாக இருக்கு எனக்கு. வெறும் சினிமாக்காரன் பின்னாடி சுற்றுற ஸ்டேட்டாக நம்ம மாறி ரொம்ப நாள் ஆகுது, பல காலம் ஆகுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஹேமாலினியா வா, ஜெயபிரதா வா வா, குஷ்பு வா வா, கஸ்தூரியா வா, அப்புறம் ராமாயணத்தில் நடிச்ச ஸ்மிருதி இரானியா வாங்க, கங்கனா ரணவத்தா வாங்க, துரந்தர்ல வந்து ரன்வீர் சிங்கா வாங்க, வெறும் சினிமாக்காரங்களா வாங்க, அப்புறம் நம்ம பவன் கல்யாணா வாங்க, எல்லாத்தையும் இழுத்து கூத்தாடி கும்பல்லாம் இழுத்து போட்டு அந்தந்த ஊர்ல ரசிகர்களை ஏமாத்தி காவி துணியை போத்தி விட்டு காவிகரமா மாத்தி ஒரு மண்ணையும் சிதைப்பதற்கு இவர்கள் கையில் எடுத்திருப்பது என்பது ரசிக மனப்பான்மை. ஆனால் மேலோங்கி இருக்கின்ற 3% என்பவர்கள் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களை தவிர வேறு யார் கைகளுக்கும் இந்த அதிகாரம் மாறிவிடக் கூடாது என்பதற்காக, அவனை கடைசி வரைக்கும் சூத்திரனாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக, அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்று இடி, இன்னொன்று வருமான வரித்துறை, மூன்றாவது சிபிஐ என்று 3 முக்கிய ஆயுதங்களை கையில் வைத்துக் கொண்டு மொழி, இனம், மதம் கடந்து மக்களை மிரட்டி, நடிகர்களை மிரட்டி, அரசியல்வாதிகளை மிரட்டி, பாருங்க 7 பேரை தூக்கிட்டாங்கன்னு சொன்னேன். நாளைக்கு மசோதா வந்தா என்ன ஆகும்? தமிழ்நாடு தனித்தீவு, நம்ம தான் கத்திக்கிட்டு இருக்க போறோம். இந்த லெக்கின் போட்டவங்க, டான்ஸ் ஆடினவங்க, ஒரு மாற்றம் வேணும்னு சொன்னவங்க, என் பேரன் கேட்டு பேத்தி கேட்டு ஓட்டு போட்டேன்னு சொன்னவங்களா இருக்கான் பாருங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய விகிதாச்சாரத்தை வச்சு உன்னை ஓரமா தூக்கி போடும்போது குழந்தைங்களை அனுப்புவீங்க இல்ல லெக்கின் போட்டு டான்ஸ் ஆடுவீங்களா? அன்னைக்கு நான் வந்து ஜெர்மனிலேருந்து ஃப்ளைட் ஏறி அங்கிளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்திருக்கேன். என்ன ஓட்டு போடுங்க, அது உங்க உரிமை. ஆனா எதுக்காக போடுறீங்க? உங்கள் உரிமைகளுக்காக அவர் என்ன செஞ்சாரு? வெளிநாட்டில இருந்து இங்க என்ன பார்த்தீங்க? ஒன்று நான் உங்களுடைய கூற்றை நான் ஏற்றுக்கிறேன். ஒரு மாற்றம் தேவை என்று இளைய சமுதாயம் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்களை நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா உங்களுடைய மெச்சூரிட்டி என்ன? எதாவது கேட்டா ஸ்ரீலங்காவில் உள்ள போந்து பிரசிடென்ட் வீட்டில் அடிச்சாங்க, ஸ்விம்மிங் பூல்ல இறங்கி குளிச்சாங்க. நீங்க நேபாளில் என்ன பண்ணீங்க? எல்லாரையும் ஓட விட்டாங்க, மந்திரிகள்லாம் வந்து இது பண்ணாங்க, எல்லாரும் ஹெலிகாப்டர் தப்பிச்சு ஓடினீங்க, புரட்சி பண்ணாங்கன்னு சொன்னீங்க. இந்த ஜென்சி பண்ண புரட்சி எல்லாம் 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே அசாம்ல வந்து அசாம் கனரக பரிஷத் பண்ணிடுச்சு. மாணவர்களால் ஒரு ஆட்சி உருவாக்கப்பட்டது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஆட்சியில் வந்த மாணவர்களே பின்னால் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி பின்னாடி அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. அது வரும்போது நல்லா இருக்கும். நீங்கள் உங்களை உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் பலத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை எப்படி ஏமாத்துறான்றதுக்காக தான் இவ்வளவு அழுகுறேன். நீங்க எல்லாம் தடமாறி போயிட்டீங்க. நாளைக்கு ஐயோ அவர் ஜெயிச்சு வந்துட்டாருன்னா என்னுடைய சாப்பாட்டுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரப்போறதில்லை. ஆனால் உங்களுடைய எதிர்காலம் என்பது, நீங்கள் நடந்து போகின்ற பாதை என்பது, நீங்கள் தேர்ந்தெடுக்க போகின்றால் அது ஏற்கனவே தேர்ந்தெடுத்த பாதை என்பது மிகவும் ஆபத்தானது. தேடாதே, தேடினால் தொலைந்து போவாய், பாதைகள் மாற்றி வைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு புவியரசு கவிதை ஒன்று இருக்கு. அதை சொல்லி தான் நான் முடிக்கணும். தேர்தல் முடிவு 4ஆம் தேதி தான் சார் வருது. அவங்க வந்து ஒரு முடிவை எதிர்பார்க்குறாங்க, அந்த முடிவு வராது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. ஒருவேளை அவங்க எதிர்பார்க்குற முடிவு வந்துட்டா அவங்க எப்படி நடந்துக்கணும், மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்களுக்கு எது தேவை, அப்படிலாம் அவங்களுக்கு வந்து தங்களை வந்து எப்படி மேம்படுத்திக்கணும் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. மிக கடுமையான விமர்சனத்தை நீங்கள் வச்சாலும் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய நிலைமையிலும் அவங்க இருக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஏன் பாலுசாரி இவ்வளோ கோவப்பட்டார், பேசினார்,
அப்படிங்கிறது ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறத நான் வந்து நானும் வரவேற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீயும் சொல்கிறீங்க. அது எத்தகைய மாற்றம், என்ன செய்வாங்க, எந்த நம்பிக்கையில் இருப்பாங்க, நாம் வந்து அவங்கள நம்புறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்றீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஆம் ஆத்மியிலேருந்து 7 பேர் அங்கே போயிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு நிலைமை இப்போ மாறப்போகுது. ஏற்கனவே ஒரு பில்லு தோன்றுருச்சு. திருப்பி அது வரும்போது அதை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு தனித்து விடப்படும். இந்த மாதிரி நிலைமெல்லாம் இருக்குது. இப்போவே புதுச்சேரியில் அந்த பாடத்தை தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. இதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம், ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம். மக்கள் என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் 4ஆம் தேதிக்கு மேலே தான் தெரியும். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி. வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.